Hello friends, welcome to Learners Forum. So last video la நம்ம ஒரு ஆசிலேட்டரை எப்படி வந்து LC ஆசிலேட்டர் டைப்ல கிளாசிஃபை பண்றோம் அப்படிங்கறத பார்த்திருந்தோம். ஹார்ட்லே ஆசிலேட்டர் and கால்பிட்ஸ் ஆசிலேட்டர் அப்படினு ரியாக்டன்ஸ் எலிமெண்ட்ஸை பேஸ் பண்ணி நமக்கு கிளாசிஃபிகேஷன் இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம அதில் ஃபர்ஸ்ட் டைப்பாக ஹார்ட்லே ஆசிலேட்டர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஹார்ட்லே ஆசிலேட்டரை பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் இண்டக்டன்ஸ் ஆசிலேட்டர் அப்படின்னு இன்னொரு நேம்லையுமே வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கான மீனிங் என்ன அப்படிங்கிறத நம்ம டிஸ்கிரிப்ஷன் பார்க்கும்போது செக் பண்ணலாம். ஸோ இந்த ஹார்ட்லே ஆசிலேட்டரில் நம்ம கிளாசிஃபிகேஷன்லேயே பார்த்தோம் X1 X2 வந்து நமக்கு இண்டக்டிவாக இருக்கும், X3 வந்து கெப்பாசிட்டிவாக இருக்கும். ஸோ நமக்கு 2 இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அண்ட் ஒரு கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் வந்து ஃபீட்பேக் நெட்வொர்க்கில் இருந்துச்சு அப்படின்னா அப்போ இருக்கிற ஆசிலேட்டர் தான் நம்ம ஹார்ட்லே ஆசிலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய 2 இண்டக்டிவ் ரியாக்டன்ஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக நம்ம இந்த மாதிரி தான் வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம் டேங்க் சர்க்கியூட்டில். ஸோ இந்த ஜென்ரல் டயக்ராமில் இருக்கிற இந்த 2 இண்டக்டர் வந்து எப்படி இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா சிங்கிளாக இருக்கிற இந்த ஒரு இண்டக்டரை வந்து சென்டர் டேப் பண்ணி இந்த மாதிரி ரெண்டாக வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஸோ அதனால தான் இதை வந்து நம்ம ஸ்ப்ளிட் இண்டக்டன்ஸ் ஆசிலேட்டர் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஸோ இது வந்து ஃபீட்பேக் நெட்வொர்க்கில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரியாக்டன்ஸ் உடைய வேல்யூஸ். நெக்ஸ்ட்டு இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆக்டிவ் டிவைஸை டிபெண்ட் பண்ணி இதில் வந்து நம்ம 2 விதமாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து பிஜேடி ஹார்ட்லே ஆசிலேட்டர், இன்னொன்று வந்து FET ஹார்ட்லே ஆசிலேட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டிரான்சிஸ்டரைஸ்டு ஹார்ட்லே ஆசிலேட்டர் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆம்ப்ளிஃபையர் ஸ்டேஜ் இருக்கும், செகண்ட் ஹாஃபில் நமக்கு ஃபீட்பேக் நெட்வொர்க் இருக்கும். ஸோ ஃபீட்பேக் நெட்வொர்க்கில் நம்ம இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டேங்க் சர்க்கியூட்டில் 2 இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் இருக்கும் அண்ட் ஒரு கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சென்டர் டேப் பண்ண 2 இண்டக்டர் L1 L2 அண்ட் இங்கே நமக்கு ஒரு கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் C வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இந்த போர்ஷன் வந்து நம்மளுடைய டேங்க் சர்க்கியூட். ஸோ இதில் நமக்கு ஒரு 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் வந்து கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்கக்கூடிய இந்த ஆம்ப்ளிஃபையரில் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஒரு பிஜேடி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே நமக்கு இனிஷியலாக என்னென்ன இருக்குது அப்படின்னா பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் நம்ம இங்கே ஆக்டிவ் டிவைஸாக யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட்டு R1 R2 RE அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் R1 R2 அண்ட் RE. ஸோ இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா பயாசிங் ரெசிஸ்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரேடியோ ஃப்ரீக்வென்சி சோக் RFC. ஸோ இதில் வந்து ரியாக்டன்ஸ் வந்து நமக்கு ஹையாக இருக்கும், ஹை ஃப்ரீக்வென்சிஸில், அதனால நம்ம ஓப்பன் சர்க்கியூட்டாக ட்ரீட் பண்ணிப்போம். ஆனால் டிசி ஆப்ரேஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம ஷார்ட் பண்ணிப்போம். ஸோ இந்த RFCனால தான் ஏசி அண்ட் டிசி ஆப்ரேஷனை நம்மளால் ஐசோலேட் பண்ண முடியுது. நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டர்ஸான இந்த CC1 CC2 இது ரெண்டுமே வந்து கப்ளிங் கெப்பாசிட்டர் அண்ட் CE அப்படிங்கிறது வந்து எமிட்டர் பைபாஸ் கெப்பாசிட்டர். நெக்ஸ்ட்டு இந்த பர்டிகுலர் காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷனில் இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து நமக்கு ஒரு 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட்டை வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஜென்ரலாக ஆசிலேட்டரில் நம்ம பார்த்துருப்போம், ஒன்று 0 டிகிரி இருக்கணும், இல்லைனா 360 டிகிரி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இங்கே நமக்கு ஒரு 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் கிடச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இதை நம்ம 360 கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா செகண்ட் ஹாஃபில் இருக்க இந்த டேங்க் சர்க்கியூட்டில் நமக்கு ஒரு அடிஷ்னல் 180 டிகிரி தேவைப்படும். ஸோ அதுவும் நமக்கு இந்த டேங்க் சர்க்கியூட் மூலமாக கிடச்சிருச்சு. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிரும். ஸோ இதுதான் வந்து பார்குசன் கண்டிஷன், அதை வந்து இங்கே நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதில் இந்த X1 அப்படிங்கிறது வந்து நம்ம இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ X1 is equal to omega L1 அப்படின்னு கிடைக்கும். X2 is equal to omega L2 and third வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படிங்கிறதுனால -1 by omega C அப்படின்னு கிடைக்கும். ஸோ LC ஆசிலேட்டருக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னா X1 plus X2 plus X3 is equal to 0. ஸோ இந்த கண்டிஷனில் X1 X2 X3 வேல்யூஸ் இது எல்லாத்தையும் வந்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா omega L1 plus omega L2 -1 by omega C is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதிலிருந்து omega into L1 plus L2 is equal to 1 by omega C அப்படின்னு நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒமேகாவை மட்டும் நம்ம ஒரு பக்கமாக வச்சோம் அப்படின்னா 1 divided by square root of L1 plus L2 into C அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ in terms of natural frequencyல F is equal to 1 divided by square root of L1 plus L2 into C and 2 pi அப்படின்றது நமக்கு இப்போ ஃப்ரீக்வென்சி அப்படிங்கிறதுனால அடிஷ்னலாக நமக்கு இங்கே கிடைக்கும். ஸோ இதுதான் ஃப்ரீக்வென்சி ஆஃப் ஆசிலேஷன் இன் LC ஆசிலேட்டர் அண்ட் இதுவும் பர்டிகுலராக ஹார்ட்லே ஆசிலேட்டர் டைப்புக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் இன்னொரு சின்ன பெக்குலியர் கண்டிஷனும் இருக்கும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம்.
ஸோ இதில் இந்த L1 + L2 ரெண்டுத்தையுமே நம்ம ஈக்குவலண்ட் இண்டக்டன்ஸ் வேல்யூ L ஈக்குவலண்ட்டாக வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் கண்டிஷனில் நம்ம மாடுலஸ் ஆஃப் A beta is equal to 1 அப்படின்ற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய இம்பிடன்ஸ் வேல்யூ HFE is equal to L1/L2 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்கணும். ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா L1 L2 வந்து நம்ம சிங்கிள் கோரில் ஓன் பண்ணியிருப்போம். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டு இண்டக்டன்ஸ் நமக்கு இப்படி இருக்கும்போது ஒரு மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இங்கே நமக்கு ஃபர்ஸ்ட் இண்டக்டர் இருக்குது அண்ட் இங்கே நமக்கு செகண்ட் இண்டக்டர் இந்த மாதிரி இருக்கும்போது பிகாஸ் ஆஃப் 1 2ல் ஒரு இண்டக்டன்ஸ் க்ரியேட் ஆகும் அண்ட் பிகாஸ் ஆஃப் 2 1ல் ஒரு இண்டக்டன்ஸ் க்ரியேட் ஆகும். ஸோ மியூச்சுவலாக ஒன்று மாற்றி ஒன்று ஒரு இண்டக்டன்ஸை க்ரியேட் பண்ணுறதுனால அந்த இண்டக்டன்ஸையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ பிகாஸ் ஆஃப் 1 2ல் ஒரு இண்டக்டன்ஸ் இருக்கும் அண்ட் பிகாஸ் ஆஃப் 2 1ல் ஒரு இண்டக்டன்ஸ் இருக்கும். ஸோ இங்கே நமக்கு கிடைக்கிற வேல்யூஸ் M and M எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டோட்டலாக நமக்கு 2M அப்படின்றது கிடைக்கும். ஸோ அந்த மியூச்சுவல் இண்டக்டன்ஸையும் நம்ம இன்க்ளூட் பண்ணும்போது L equivalent is equal to L1 + L2 + 2M அப்படின்னு கிடைக்கும். ஸோ டோட்டலாக நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஹார்ட்லி ஆசிலேட்டர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 1/2π × L equivalent × C அப்படின்னு கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி HFE அப்படிங்கிற இம்பிடன்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா L1 + M / L2 + M அப்படின்னு மியூச்சுவல் இண்டக்டன்ஸை இன்க்ளூட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். இதில் இந்த C வேல்யூவை நம்ம வேரியபிளாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரீக்வன்சியை வந்து நம்மளுடைய டிசையர்டு வேல்யூக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் வந்து வேரி பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஈக்குவேஷன்ஸ் ஃபார் frequency of oscillation and impedance for Hartley oscillator. நெக்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன்ஸை நம்ம எப்போவுமே டிரைவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா பேசிக் சர்க்யூட்டை கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கு ஈக்குவலண்ட்டான சர்க்யூட்டை ட்ரா பண்ணிவிட்டு அதில் நம்மளுடைய கேவிஎல் எல்லாமே அப்ளை பண்ணி மியூச்சுவலாக ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆசிலேட்டருடைய கண்டிஷனை பொறுத்து நம்ம வந்து கேல்குலேட் பண்ணுவோம் நம்மளோட ஃப்ரீக்வன்சி ஆஃப் சஸ்டைன்ட் ஆசிலேஷன்ஸ் எல்லாமே. ஸோ அதுக்கு அவுட்புட் கரண்ட் வந்து நமக்கு இங்கே கலெக்டர் கரண்ட்டாக இருக்கும். அதனுடைய வேல்யூ HFE × IB அப்படின்னு கிடைக்கும். HIE அப்படிங்கிறது வந்து இன்புட் இம்பிடன்ஸ், IB அப்படிங்கிறது அவுட்புட் கரண்ட் அண்ட் HFE IB அப்படிங்கிறது வந்து இன்புட் கரண்ட்டாக நமக்கு வந்து இருக்கும். ஸோ இதில் நம்ம கரண்ட் சோர்ஸை வோல்டேஜ் சோர்ஸை நம்ம சர்க்யூட்டில் வந்து கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவுட்புட் வோல்டேஜை நம்ம கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா HFE IB JXL2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் ரியாக்டன்ஸ் வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறமா HFE IB JΩL2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அண்ட் இந்த பாயிண்டில் சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா கரண்ட் டிவிஷன் ரூலில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இமேஜினரி பார்ட் ரியல் பார்ட்டை நம்ம செக்ரிகேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரேஷனலைஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலைஸ்டாக நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது ஈக்குவேஷன் ஃபார் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 1/√C × L1 + L2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இமேஜினரி பார்ட்டை நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு இந்த ரிசல்டன்ட் வந்து கிடைக்கும். ஆர் இன் டர்ம்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியில் F is equal to 1/2π × C + L equivalent அப்படின்னு நமக்கு இந்த மாதிரி ஈக்குவேஷன் வந்து கிடைக்கும். ஸோ கான்செப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இதை டிரைவ் பண்ணி இன் டர்ம்ஸ் ஆஃப் சர்க்யூட் வைஸில் நம்ம இந்த ரிசல்டன்ட்டை ரீச் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன்ஸ் உடைய டெரிவேஷன்ஸ் எல்லாமே. மற்றபடி ரிசல்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ இதுதான் ஹார்ட்லி ஆசிலேட்டர் பற்றின டீட்டெயில்ஸ்.